சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக நான் இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன்னா, நான் ஒரு சொல்ல போகிற விஷயம் உனக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம், கோபம் கூட வரலாம், என்னை அடிக்கணும்னு தோணும். அதனால தான் நீ அடிக்கிறதுக்கு வந்தால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் வந்து சொல்லிடுறாங்க. அப்படி என்ன விஷயம்னு பார்த்தா, பேசாமல் ரோகிணியை நான் லவ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மனோஜ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்ட உடனே சந்தோஷ் வந்து அங்கே அடித்து பிடிச்சிக்கின்னு ஓடிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவ் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. நான் எதுக்காக இந்த ஐடியாவை சொன்னேன்னா, கோர்ட்டில் எப்படியோ ரோகிணி வந்து உனக்காக டிவோர்ஸ் தரவே தராது. ரோகிணி மேலே வேறு ஏதாவது ஒரு பழி இருந்தால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துடலாம்ல. ரோகிணிக்கு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்து நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் வந்து சொல்லிடுறாங்க. இதை பற்றி டீப்பாக நம்ம இன்றைக்கி நைட்டு ஷோரூமில் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் மனோஜும் ஜீவா நீ இருக்கியா, இல்லைல்லப்பா எங்கள் அம்மா என்னை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி பிரதர், நம்ம இன்றைக்கி ஷோரூம்லேயே தங்கிக்கலாம், என் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிவிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரவி இருந்துட்டு வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு முத்துவும் மீனாவை பார்க்குறதுக்காக அங்கே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரவியும் வர்றதில்ல, இப்போ மனோஜும் ஷோரூம்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன எங்கே வெளியே போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் மாமா, தேட்டருக்கு போகிறதுக்காக நைட் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நான் வர நேரம் பார்த்து நீ நைட் ஷோக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு மாமா ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணி, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி வச்சுப்பாங்க, நம்மளால் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா வந்து நிற்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே முத்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவன் இங்கே தான் இருக்கான்னு நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீன் குழம்பு வாசனை தூக்கலாக இருக்குது, நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், உங்களை இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் மீன் குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா நான் வந்து எப்படி சொன்னேன்னா, நீங்கள் எப்படியோ சொல்லுங்கள், ஆனால் சொல்லிட்டீங்கல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து நிற்கிறாங்க. வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தங்கத்தோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ணே ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கும். வாடகையும் ஏற்றாமல் இருக்கேன், அதனால் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், வாடகையை 3000 ஏற்றிடலான்னு இருக்கேன், அடுத்த மாதம் இருந்து 11,000 எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஒன்று சந்திரா எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்து இருந்துட்டு என்னென்ன இவ்வளோ ஏற்றிட்டீங்க, ஏதோ 1000மோ 2000மோ ஏற்றிருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் 3000 ரூபாய் ஏற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்யாவும் நல்ல வேலையில் இருக்கான், உங்கள் சின்ன மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், உங்கள் பெரிய பொண்ணும் பூக்கடைலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது, உங்கள் சின்ன பொண்ணும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுது, இதோ முத்துவை பற்றி குறைய சொல்ல தேவையில்லை, 2 காருக்கு ஓனர் ஆகிட்டாரு, அப்புறம் என்ன 3000 ரூபாயில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கத்தை விலையெல்லாம் ஏறிக்கிட்டு தானே இருக்குது, சத்யாவும் சம்பாதிக்கிட்டு தான் இருக்கா, மீனாவும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆளாக வரத்துக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, அருணும் கவர்மெண்ட் ஜாப் தான், நானும் 2 கார் வச்சுருக்கேன் தான், ஆனால் என் அத்தை யார்கிட்டையுமே பணம் வாங்காது, சத்யாவோட வருமானத்தில் தான் இந்த குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ 1000மோ 2000மோ பரவாயில்லன்னு ஒரேடியாக 3000 ரூபாய் ஏற்றினா அத்தையால் எப்படின்னா கட்ட முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, அதே வாடகையை தான் நானும் வாங்கிட்டுருக்கேன், இப்போ தான் எல்லாம் விலைவாசிலாம் ஏறி போச்சு இல்லை, அதனால தான் நானும் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லண்ணே, நாங்களே அந்த பணத்தை நாங்களே கொடுக்குறோம், அதனால் ஒரு 2000 கேளுங்கண்ணே, அதுக்காக இவ்வளோலாம் அமௌண்ட் ஏற்றாதீங்க, கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சரி முத்து, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒரு 2000 மட்டும் ஏற்றுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி சாப்பாடெல்லாம் எடுத்து வை, எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு, என் அம்மா ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, எனக்கு ஒரு ஆசைங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தரணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே, கூடிய சீக்கிரமாக அத்தைக்கு ஒரு நல்ல வீட்டை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க முடியும், ஆசை அளவோடு தான் பட வேணும். ஆனால் நான் ஆசைப்படுறது ரொம்ப பெரிய விஷயங்க. நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ரூம் கட்டுறதுக்காக நாமளும் போராட்டிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம எதையும் முயற்சி பண்ணாமல் இல்லையே, முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் மனுஷன் என்றைக்கும் தளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே அத்தைக்கு ஒரு புது வீடை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்து நம்ம 2 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்களை புருஷனை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஓனர் கிட்ட போயிட்டு நானும் மீனாவும் பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னீங்க. இப்போ என் அம்மாவுக்கு வீடு வாங்கணும்னு சொல்கிறேன், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம விஜயா இருந்துட்டு ரவி ஃபோன் பண்ணி சப்பாத்தியை வந்து கொடுத்து அனுப்புறதா சொல்லியிருக்கான். அதனால் சாப்பிட்டுட்டு தூங்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், பரச வரான்னு சொல்லியிருக்கான், அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம், மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் ரோகிணி இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சு, அடுத்தது மீனா போச்சு, இப்போ 3 பிள்ளைங்களும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். பரசு இருந்துட்டு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் எதுவும் கேட்கலையா, பரசை பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொன்னேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனுக்கு புருஷன் சொல்கிற கேட்டுக்கிற பொண்டாட்டியை அவனுக்கு கடவுள் கொடுத்துருக்கான், ஆனால் எனக்கு அப்படியா, இப்போ வரைக்கும் எதிர்த்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பாடு வந்தால் சாப்பிட்டுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொட்டை மாடி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக விஜயாவுக்கு சாப்பிட்ற போது எல்லாரும் ஒட்டுக்காய் இருந்து சாப்பிட்டது, இப்படி எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்ததுனால அவங்க சரியாக சாப்பிடலை. தூங்கலான்னு போகிறாங்க, தூக்கமும் சரியாக வரல. அதுக்கு அடுத்ததாக விஜயா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் இன்னைக்கு எந்த விஷயமும் போடலையா, இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசே சரியில்லை, அதனால தான் உன்னை தேடிட்டு வந்தேன். என்னாச்சு? இல்லை, நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தனியாக தான் இருந்தேன், சரியாக தூக்கமே வரல. ஏன் அண்ணன் இல்லையா? இருந்தார், அவர் பரசு வர சொல்லி மொட்டை மாடி கிளம்பி தூங்குறதுக்காக போயிட்டாரு. எனக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் உன் பிள்ளைங்களே எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.